ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு என்னைய கூப்பிட்டு கேட்டார், இங்க வா பிரபா நீ பாரு நம்ம கட்சிக்கு என்ன பேர் வைக்கலாம் நீ பாரு அப்படின்னு ஒரு 4-5 பேர் கொடுத்தார். அன்னைக்கு எல்லாமே அந்த ஒவ்வொரு எழுத்தும் தேமுதிகன்ற மாதிரி அன்னைக்கு ஒவ்வொரு எழுத்தும் வந்துட்டு இங்கிலீஷ்ல டிஎம்டிகே மாதிரி ஒவ்வொரு எழுத்தும் மாறி மாறி நாங்க சொல்லி 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 பார்த்து அன்னைக்கு எல்லார் வாயிலும் எல்லா வாய் முகூர்த்திலும் தேமுதிக டிஎம்டிகே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் இந்த கட்சிக்கு சரியான பேரா இருக்கும் அப்படின்னு நாங்க எங்க சஜஷனை கொடுத்தோம். ஆனா அதே செப்டம்பர் 14 சரியா 9 மணிக்கு கேப்டன் வந்து டிசிஷன் எடுத்தது கேப்டன். சஜஷன் வேணா நாங்க சுத்தி இருக்கவங்க கொடுத்திருக்கலாம், ஆனா டிசிஷன் பண்ணது எங்க தலைவர் கேப்டன் தான். இதுதான் நம்ம கட்சிக்கு சரியான பேர். தேசிய சிந்தனையோட திராவிடம் கலந்து முற்போக்கு பார்வையா இந்த கட்சியை நம்ம வழி நடத்தணும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஒரு படத்திலேயே ஒரு வசனம் இருக்கும், தமிழ் என்பது நம்ம கண்ணு மாதிரி, ஆங்கிலம் என்பது நம்ம போடுற கண்ணாடி மாதிரி, தேவையானப்போ நம்ம யூஸ் பண்ணணும், மற்ற நேரத்துல கழட்டி வைக்கணும். அதுதான் உண்மை. இன்னைக்கு பல கட்சிகள் தமிழை வச்சு அரசியல் செய்தனால பல பேர் தமிழ்நாட்டு இருந்து வெளியே போக முடியாம, மொழி பிரச்சனையில் போக முடியாம இன்னமும் வேலைக்கு திண்டாடிட்டு இன்னைக்கு எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா அது ஒரு தொலைநோக்கு பார்வையோட தேசிய பார்வையோட அன்னைக்கு நம்ம கொஞ்சம் முற்போக்கு சிந்தனை நம்ம பார்த்து இருந்தா, இன்னொரு மொழி நம்ம கத்து இருந்தோம்னா நமக்கான குடும்ப வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கும், நமக்கான வேலை வாய்ப்பு உயர்ந்திருக்கும். இன்னைக்கு தமிழ் மட்டுமே கத்துக்கணும் அப்படின்றது நம்மளோட தாய்மொழி, நம்ம கத்துக்கணும். நம்ம நாட்டில் இருக்க உணர்வு சந்தோஷம். ஆனா தமிழ்நாட்டு விட்டு வெளியே செல்லும் போது மற்ற மொழி, ஆங்கிலமா இருக்கட்டும், ஹிந்தியா இருக்கட்டும், கன்னடா, மலையாளம், தெலுங்கு எதுவாக இருந்தாலுமே ஒரு லாங்குவேஜ் நம்ம கத்துக்கிறது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். அது தவறான ஒரு விஷயமோ எதுவுமே இல்லை. எதையுமே திணிக்காதீங்க, இஷ்டமோட நீங்க செய்யணும். அதுதான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம சந்துரு அண்ணன், நான் சின்ன வயசுல சந்துரு அங்கிள் தான் கூப்பிடுறேன். ஏன்னா சின்ன வயசுல அவரை பார்த்துருக்கேன். இன்னைக்கு ஒரு அரசியல் மேலே இருக்க ஒரு மரியாதையோ சந்துரு அண்ணன் இன்னைக்கு வந்து, தம்பி நீங்க செப்டம்பர் 14, 15 கோவைக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா நான் வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும், ராவுத்தூர் தான் கேப்டன், நம்ம ஃபார்ம் இருக்கு, நாங்க அங்கதான் வீடு இருக்கு, நாங்க எப்பயுமே அங்கதான் நாங்க தங்குவேன். சிப்பன்ல கேப்டன் ஆரம்ப காலம் பொள்ளாச்சியில ஷூட்டிங்கா இருக்கட்டும், உடுமலைப்பேட்டையில ஷூட்டிங்கா இருக்கட்டும், ஊட்டியில ஷூட்டிங்கா இருக்கட்டும், எப்போ அப்பா ஷூட்டிங் இருந்தாலும் எங்களை எங்கேயும் சரி, சண்முக பாண்டியும் சரி கூட கூப்பிட்டு வந்துருவார். அந்த மாதிரி இந்த மாதிரி கோவை வந்து எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. நான் இங்க போகாத இடம் இல்லை, போகாத வீதியில எனக்கு என்னை போய் எங்க நீங்க விட்டாலும் எனக்கு கரெக்டா ரூட் தெரியும், எங்க எப்படி போய் எனக்கு வீடு போய் சேரணும், எங்க போகணும் எனக்கு எல்லாமே தெரியும் கோவையில. அதனால ஏதோ அந்த ஊருக்கு புதுசு ஒன்றும் இல்லை, எனக்கு கோவை நல்ல பழக்கமான ஒரு ஊரு தான். இன்னைக்கு அண்ணன் கேட்கும்போது கண்டிப்பா நான் வரேன். இது வரைக்கும் நான் கட்சி நிகழ்ச்சியா ஒரு காதணி விழா, ஒரு கல்யாணம் அந்த மாதிரிலாம் நான் கலந்துருக்கேன். ஆனா முதல் முறையா நம்ம கட்சி நாள் அன்னைக்கு ஒரு பொதுக்கூட்டத்துக்கு நீங்க கூப்பிடுறீங்க, கண்டிப்பா நான் வரேன், நீங்க பிரம்மாண்டமா பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு வார்த்தை குறை இல்லாமல் காலையில 8 மணில இருந்து இன்னைக்கு வந்து ராமநாதபுரம், பீலமேடு, இந்த மாதிரி பல இடத்துக்கு நாங்க இன்னைக்கு போனோம். எல்லா பக்கம் கொடி ஏற்றணும். அன்னதானம் இன்னைக்கு குறைஞ்சது ஒரு 5000 பேருக்கு அன்னதானம் செஞ்சிருப்போம். அதோட இன்னைக்கு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி என்னன்னா, எனக்கு உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியான ஒரு நிகழ்ச்சி என்னன்னா, இன்னைக்கு கோவை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு பிறந்த 20 குழந்தைகளுக்குமே கோவை மாநகர மாவட்டம் சார்பாக ஒவ்வொரு குழந்தைக்குமே தங்க மோதிரம் இன்னைக்கு போட்டோம். அது உண்மையிலேயே எனக்கு மனசுக்கு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் என்னை பார்த்து நோக்கி வரும்போது ஏதோ நம்மனால அந்த குழந்தைக்கு ஏதோ நன்மை நடக்குது, அந்த குடும்பத்துக்கு நன்மை, நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. ஏன்னா ஒரு சந்தோஷமே எனக்கு எங்க அப்பாவை பார்த்து வந்ததா என்னன்னு தெரியல. எனக்கு வந்து பெருசா எனக்கு வெளியே போறது, ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறது ஒரு பக்கம் ஜாலியா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னோட சந்தோஷமே என் எதிரில் இருக்கவங்க நான் அவங்களை சிரிக்க வச்சா எனக்கு அதுதான் எனக்கு புன்னகை தரும், அதுதான் எனக்கு சந்தோஷம் தரும். என்னால நீங்க நல்லா இருக்கணும், என்னால நீங்க சிரிச்சீங்கன்னா நான் எப்படி இருக்குமோ அப்படிதான். அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்குமே அந்த மோதிரம், சின்ன சின்ன விரலுக்கு அந்த மோதிரம் போடும்போது ஒவ்வொரு தாய்மார்களுமே கண்ணீர் விட்டு என்கிட்ட இன்னைக்கு பேசினப்போ எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம், இதுதான் எங்க கேப்டன் எங்களுக்கு கத்துக் கொடுத்திருக்கார். இன்னைக்கு அது மட்டும் இல்லாம அந்த 20 குழந்தைகளுமே 16 கேப்டன், அதாவது 16 ஆண் குழந்தை பிறந்திருந்தாங்க. அவங்க ஒவ்வொருத்தையுமே நான் சொன்னேன், இன்னைக்கு பிறந்தவங்க எல்லாமே எங்க அப்பாவே எனக்கு திரும்பி பிறந்தேன் கைக்கு வந்து கை கொடுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு.
அதனால உண்மையிலேயே அன்னைக்கு காலைல நிகழ்ச்சி நடக்கணும், உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமாக இருந்தது இன்னைக்கு இன்னைக்கு பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சந்திரன் சொல்லியிருந்தாரு, இன்னைக்கு நம்ம கட்சி நாள் தம்பி அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கு காலையில மகாலட்சுமி கோயிலுக்கும் போனேன், பிறகு சர்ச்சுக்கும் போனேன், அதுக்கப்புறமும் பள்ளி வாசலுக்கும் இன்னைக்கு போய் இன்னைக்கு 3 கடவுளையுமே கும்பிட்டு இன்னைக்கு மக்கள் கடவுளை உங்கள் முன்னாடி வந்து நான் நிக்கிறேன். ஏன் இதை சொல்றேன்னா கேப்டனோட சொல்லுலே இருக்கு, ஜாதி ஜாதி ஜாதியே இல்ல, ஜாதி இந்த கூட்டத்தில் எங்க இருக்குன்னு சொல்லுவார். அதே மாதிரி ஈன்றதை செய்வோம் இல்லாதவருக்கேன்னு சொல்லுவார். அதே மாதிரி இங்க எந்த மதமும் இல்ல, எம்மதம் சம்மதம், இங்க ஒரே மதம், அது மனிதனுக்கு நல்லது செய்யணும், அதுதான் இங்க ஒரே மதம், எந்த மதமும் இல்லை என்பார். இது இன்னைக்கு நேற்று கட்சி ஆரம்பிச்சு கேப்டன் சொல்லல, நான் பிறந்ததுல இருந்து எங்க வீட்டு சாமி ரூம்ல பூஜை அறையில் நான் பாக்குறேன், ஒரு ஜீசஸ் இருப்பாங்க, ஒரு விநாயகரும் இருப்பாங்க, ஒரு இஸ்லாமிக் அல்ல அவரும் இருப்பான். இதுதான் நான் சின்ன வயசுல இருந்து அப்படிதான் நான் வழிபட்டு இருக்கேன். இன்னைக்கும் எனக்கு ஒவ்வொரு கோயிலுக்குள்ளேயும் சரி, ஒரு சர்ச்சுக்குள்ளேயும் சரி, பள்ளிவாசலுக்குள்ளேயும் போகும்போது எனக்கு எந்த ஒரு வேற்றுமை, நான் ஒரு ஹிந்துவோ, நான் ஒரு முஸ்லீமோ, ஒரு கிறிஸ்டியனோ எனக்கு இல்ல. நான் ஒரு தேசிய முற்போக்கு ஒரு தொண்டனா போறேன், எனக்கு எல்லாமே ஒன்னாதான் எனக்கு தெரிஞ்சது. கேப்டன் மகனா போனேன். ஏன்னா கேப்டன் ஆரம்பத்திலிருந்தே இஸ்லாமிய தோழர்கள் கூட சேர்ந்து எத்தனையோ படங்கள், நம்ம இப்ராஹிம் ராவுத்தரா இருக்கட்டும், எவ்வளவு பேரா இருக்கட்டும், மன்சூரிகான் அண்ணனா இருக்கட்டும், எத்தனையோ பேர் பயணம் செஞ்சிருக்காரு. இன்னைக்கு நானும் அவங்களோட பயணம் செஞ்சிருக்கேன். அதே மாதிரி எங்க அம்மா படிச்சது எல்லாமே கிறிஸ்டியன் ஸ்கூல், கேப்டன் படிச்சது எல்லாமே கிறிஸ்டியன் ஸ்கூல்ல தான். எனக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிறிஸ்டியன் சென்னையில். இந்த மாதிரி எங்களுக்குள்ள எல்லாமே ஒரு கலந்து இருக்கு. ஏன்னா இப்ப இருக்க அரசியல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு மக்களுக்கு நல்லது சொல்றது, மக்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாம இன்னைக்கு ஜாதி மதம் மொழி வச்சு மக்களை பிரிச்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாடு மட்டும்தான் முன்ன செல்லாம நம்ம பின்னோக்கி போயிட்டு இருக்கோம். அது மக்களாக நீங்கள் சிந்திச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பொட்டு வச்சு அழிக்கிறது, அப்புறம் இது எதுக்கு இன்னைக்கு ஒருத்தங்க மரியாதையை நம்மளுக்கு வச்சா அந்த மரியாதையை ஏத்துக்கணும். உனக்கு பிடிக்குதோ இல்லையோ உன்னை மதிச்சு ஒருத்தவங்க செய்யறாங்கன்னா அந்த மரியாதையை நம்ம ஏத்துக்கணும். இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு போட்டோ இருக்கு, அங்க ஒரு போட்டோ இருக்கு, நான் எல்லாருக்கும் சமம் நடிக்க கூடாது. உனக்கு மரியாதையை செஞ்சிடும், அந்த மரியாதை ஏத்துக்கும். சமம் என்பது இந்த மாதிரி போட்டோ ஷூட் ஆட்சியில் இருக்கக்கூடாது, மனசால இருக்கணும், உங்க குணத்தால் இருக்கணும். நம்ம எல்லாரும் சமம் என்பது வெறும் ஒரு நடிப்பு தன்மையில் இருக்கக்கூடாது. ஏன்னா இதுதான் கேப்டன் சொல்லியிருக்கிறார். கேப்டன் எப்பயுமே விபூதி வச்சுதான், அவர் எப்பயுமே விபூதி வச்சுப்பாரு. அது சின்ன வயசுல அவர் பழக்கம். அவர் வச்சுதான் அன்னைக்கு ரம்ஜானுக்கு போனாலும் அவங்களுக்குள்ள வைப்பாங்க, சந்தோஷமா எடுத்துப்பாங்க. ஆனா யாருமே கேப்டனை தப்பா இன்னைக்கு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு எந்த தலைவருமே கேப்டன் அப்படி போனா தப்பா சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே எதிர்கட்சியா இருக்கட்டும், கேப்டனோட எதிரிக்கு கூடவே தெரியும் கேப்டன் நல்லவர், வல்லவர், அனைத்து மதமும் மொழியும் மதிப்பவர். அதனால இந்த அரசு நீங்க பார்க்கலாம், இந்த மதம் மொழி வச்ச அரசியல் எந்தெந்த கட்சியில இருக்க வேணாலும் நீங்க பார்க்கலாம். ஆனா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நோக்கி மட்டும் அது வராது. நீங்கள் சிந்திக்கணும். இன்னைக்கு திமுக ஒரு பக்கம், பாஜக ஒரு பக்கம், அண்ணன் சீமான் ஒரு பக்கம், இவங்க எல்லாருமே எப்படி வேணாலும் குழப்பலாம். ஆனா அவங்களுக்குள்ளதான் அந்த அரசியல் இருக்குமே சார், அதை தாண்டி வேற எந்த கட்சிக்கும் வராது. அப்பேற்பட்ட கட்சியாக மக்களாக நீங்கள் தேர்வு செய்தால் மக்களாக உங்கள் வாழ்க்கை பொற்காலமாக இருக்கும். இது உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை. உங்க வீட்டு மகனாக, உங்க வீட்டு பிள்ளையாக அனைத்து உரிமையும் எனக்கு இருக்கு. இந்த நேரத்தில் நான் கேட்டுதான் உங்கள்கிட்ட இதை நான் பேசுறேன். இன்னைக்கு கோவையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு சந்திரன் 6 மணிக்கு புறப்பட்டார். மேடைக்கு ஏன் இன்னைக்கு லேட்டுனா சேர்றதுக்கு இவ்வளவு நேரம்னா வழி நடுக்க டிராபிக், எங்க பார்த்தாலுமே குண்டு குழிமான ரோடு, பிரிட்ஜ் முடிக்கல, மெட்ரோ வேற ஒண்ணு போடுறாங்க, ரோடு சின்னதாயிடுச்சு. இன்னைக்கு மக்கள் வாழ்வாதாரம் பெருகிருச்சு. இது ஆட்சியாளர்கள் அவங்க சரியா செய்யணும். இல்லை என்றால் இதுதான் ஒரு நிலைமை நம்மளுக்கு தொடர்ந்துட்டே இருக்கும். நான் கோயம்புத்தூர் தொடக்கமா வந்துட்டு இருக்கேன். எங்க தோட்டத்துல இருந்து சிங்காநல்லூர் போக 10 நிமிஷம் ஆகும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகுது. இப்ப கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகுது அது அங்க வர்றதுக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே இந்த டிராபிக்னால மட்டும்தான். அதனால கவர்மெண்ட்டுக்கு இருக்கும் சொல்றேன், ஆட்சியாளருக்கு சொல்றேன், சீக்கிரம் ஏதாச்சும் ஒரு நல்வழி செஞ்சு இந்த மக்களுக்கு சுயமா டிராவல் பண்றதுக்கு ஒரு நல்ல வழியை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு நான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த விஜய் பிரபாகர் வந்திருக்காப்ல, இது ஏதோ வாரிசு அரசியல் என்று பல பேர்
என்னை நோக்கி அவங்களோட கருத்துக்களை வீசினாங்க. இது வாரிசு அரசியலா என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன் இதை சொல்றேன்னா, நான் முதல்ல அரசியல் மேடையில் ஏறும்போது கேப்டனுக்கு வந்து உடல்நிலை குறைவா இருந்தது, கேப்டன் ஆக்டிவா இல்ல. அன்னைக்கு எங்க கட்சி தொண்டர்கள் அவங்க தம்பியா என்னை கூப்பிட்டாங்க, நீங்க வாங்க தம்பி நாங்க இருக்கிறோம். அவங்க கூப்பிட்ட தைரியத்துல அன்னைக்கு நான் வந்தேன். அன்னைக்கு கேப்டன் முதல்ல மீட்டிங் போறப்போ நான் சொன்னது என்னன்னா, கூப்பிடுறாங்க. அன்னைக்கு கேப்டன் சொன்ன ஒரு வார்த்தை, எதுக்கும் பயப்படாத, என் தொண்டர்களும் கூட நிப்பாங்க, நீ தைரியமா இரு, நீ போனா. இன்னைக்கு அந்த வாரிசு அரசியல் மேல நீங்க வைக்கும் போது, அன்னைக்கு கேப்டன் நான் உள்ள முதல்ல அரசியல் மேடைக்கு வரும்போது அன்னைக்கு கேப்டன் வந்து உடல்நலை குறைவு. அன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஏதோ ஒரு 50 100 கணக்கான எம்எல்ஏ, 10-20 எம்பி, ஒரு 100 கணக்கான கவுன்சிலர் யாருமே இல்லை. அன்னைக்கு நான் ஒரு இளைஞனா, ஒரு 25 வயசு பையன். அன்னைக்கு தான் காலேஜ் படிச்சு ஒரு 2 வருஷம் கேப்டன் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டாரு. அந்த படிப்புக்காக வேலை நீ பார்க்கணும் கத்துக்கணும்ட்டு. அன்னைக்கு உங்க வீட்டுல என் வயசு அன்னைக்கு ஒரு மகன் உங்களுக்கு இருந்திருந்தா நீங்களே என்ன செஞ்சிருப்பீங்க? அவன் நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும், சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும், இந்த மாதிரி சதா ஒரு சாதாரண ஆசைதான் எங்க அப்பா அம்மாவுக்கும் இருந்தது. ஆனால் அன்னைக்கு கேப்டன் உடல்நிலை சரியா யாருக்குமே தெரியாது, அவருக்கே தெரியாது. அந்த ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு நான் வந்து இறங்கியிருக்கேன். ஏன்னா எங்க தாத்தா ஒண்ணு 6 வாட்டி சிஎம் இல்ல, எங்க அப்பா துணை முதல்வரோ மேயரோ எதுவுமே இல்லை. எந்த ஒரு பணபலம் அதிகாரம் பலத்தோட நான் உள்ள வரல. அதே பக்கம் மறுபுறம் பாத்தீங்கன்னா வேற ஏதோ கட்சிக்கோ நான் ஒரு மாவட்ட செயலரோ ஒரு மாநில தலைவரும் இல்லை. நான் கேப்டன் சம்பாதிச்ச சொத்தை வச்சு சொத்தை வித்து கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் தன் சொந்த பணத்தை மக்களும் செலஞ்சிருக்க ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம், ஒரே தலைவர் கேப்டன். இன்னைக்கு கேப்டனுக்கு மறைவுக்கு பிறகு இன்னைக்கு நம்ம அந்நியார். இன்னைக்கு எந்த சப்போர்ட் எந்த ஒரு இது இல்லாம இன்னைக்கு நான் உள்ள வரும்போது அது வாரிசு அரசியல் ஆகாது. நான் வந்து சந்தோஷத்தோட அரசியலுக்குள்ள வரல. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எதிர்நீச்சல் போட்டு வாழ்ந்த கட்சி இந்த கட்சி. அந்த எதிர்நீச்சலில் எங்க தொண்டர்கள் சேர்ந்து நானும் இன்னைக்கு போட்டு வந்து தயாராக இருக்கிறேன் தான் இன்னைக்கு இந்த கட்சிக்குள்ள நான் வந்திருக்கேன். இன்னைக்கு நானும் எனக்கோ எந்த ஆசைபாசை எல்லாமே தூக்கி ஓரமா வச்சிட்டேன். எங்க தொண்டர் நம்ம தம்பியா என்னை கூப்பிட்டாங்க, நான் வந்துட்டேன். இனி உங்களுக்காக மட்டும்தான், வேற எந்த ஆசையும் இல்லை, எந்த பாசையும் இல்லை. இன்னைக்கு கேப்டன் வந்து சம்பாதிச்ச சொத்து எவ்வளவோ இருக்கு. ஆனா நானும் சரி, எங்க அம்மாவும் சரி, சண்முக பாண்டியன் சரி, இது வரைக்கும் அதெல்லாம் எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு இது ஒரு வார்த்தை நாங்க கேட்டது. ஏன்னா எங்க அப்பாவோட கொள்கைக்காக தான் நாங்க இருக்கோம். ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல இருக்க ஒரு குண்டூசி இருக்கட்டும், நான் போட்டிருக்க சட்டையா இருக்கட்டும், நான் போட்டிருக்க வாட்ச் எல்லாமே கேப்டன் உருவாக்குனது. இந்த கேப்டன்னாலதான் நீங்க எல்லாமே இருக்கு. அவர் கூட இருந்து அவருக்காக உழைக்க தான் இன்னைக்கு நாங்க இருக்கிறோம். இன்னைக்கு கேப்டன் நம்ம கூட இல்ல. ஏன்னா எல்லாருமே சொன்னாங்க கேப்டனுக்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அவ்வளவுதான், அந்த கட்சி இல்ல, கேப்டன் மறைவோட கேப்டனோட போச்சு. அப்படி ஒரு நிலைனா இன்னைக்கு திமுக உதயநிதி ஸ்டாலின் ஆரம்பிக்கல. ஆரம்பிச்சது அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் மறைவுக்கு பிறகு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் வந்து அந்த கட்சியை நடத்திட்டு இருக்காங்க. அதே தான் அஇஅதிமுக எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார், ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இன்னைக்கு இபிஎஸ் அண்ணா இருக்கார். இன்னைக்கு எல்லாருமே மனிதர்கள் தான், யாரையும் 1000 வருஷம் வாழ போறது இல்ல. எல்லாரும் 100, 110, 80 இருந்து 100 வயசு தான் நீங்க வாழுவாங்க. அந்த மாதிரி கேப்டன் இருந்த வாழ்க்கையில் அவர் ஆரம்பித்த கட்சி இன்னைக்கு கேப்டன் மறைவுக்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிட காலியாயிரும். ஏன் இதெல்லாம் மக்கள் மத்தியில ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பம், ஒரு சிந்தனை உங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி மீடியாக்கள், இந்த அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. ஏன்னா ரூம்குள்ளேயே தான் இருப்பாங்க, வெளியெல்லாம் வர மாட்டாங்க. ஆனா அரசியல் விமர்சகர்கள் தான் அவங்களுக்கு பேர். வெளியே வந்து பார்த்தா வீதி வீதியா, தெருவா, ரோடா வேர்வை சிந்து இந்த கட்சி தொண்டர் இந்த கட்சியை வளர்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தெரியாத அரசியலா உங்களுக்கு தெரிய போகுது. இன்னைக்கு கேப்டன் மறைவுக்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிடம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் நான் சொல்லிக்கிறேன், என்னைக்கு எங்க அப்பா எங்க அம்மா கழுத்துல தாண்டி கட்டுனாங்களோ அந்த செகண்ட்ல இருந்து எங்க அம்மா எங்க அப்பாக்காக எங்க வாழ்க்கையே அர்ப்பணிச்சாங்க. ஏன்னா கேப்டன் மறைவு அந்த செகண்ட் வரைக்கும் ஏன் இத சொல்றேன்னா,
கேப்டன் வரைய அந்த செகண்ட் வரைக்கும் எங்க அம்மா கேப்டன் கை எப்படி பிடிச்சிருந்தோம். நீங்க எதுக்கு பிரேமலதாக்கு ஜான்சி ராணி பேரை வச்சீங்க எனக்கு தெரியல. உண்மையிலே இத்தனை பெண்கள் நீங்க இருக்கீங்க. ஒரு ஏன் இதை நான் சொல்றேன்னா, அந்த ஜான்சி ராணி வந்து ஒரு பக்கம் குதிரையை ஓட்டிட்டு இன்னொரு பக்கம் குழந்தைய சுமந்துட்டு ஓட்டுவாங்க. அந்த மாதிரி எங்க அம்மா ஒரு புறம் இந்த கட்சியை கொண்டு வந்து மறுபுறம் கேப்டனையும் எங்களையும் தோல்ல சுமந்துட்டு இந்த கட்சியை இந்த செகண்ட் வரைக்கும் எங்க தொண்டர்களுக்காக நடத்திட்டு இருக்காங்க. ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு இருக்க ஆட்சியாளர் இன்னைக்கு எந்த பெண் தலைவருமே தமிழ்நாட்டில் இல்ல. இன்னைக்கு இருக்க ஒரே ஒரு பெண் தலைவர் யாருன்னா அது பிரேமலதா விஜயகாந்த் மட்டும்தான். இன்னைக்கு இவ்வளவு பெண்கள் நீங்க எங்களை சுத்தி இருக்கீங்க, இவ்வளவு பெண்கள் எங்களை சுத்தி நீங்க இருக்கீங்க. நீங்க எல்லாருமே இந்த நேரத்தில் ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் புரியும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நீங்க எல்லாருமே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பிரேமலதா விஜயகாந்த் எல்லா பெண்களும் துணை நிக்கணும் இந்த செகண்ட்ல. ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு குடும்பம் நடத்துறது எவ்வளவு கஷ்டம்னு. ஆனா இந்த செகண்ட் எங்க அம்மா பண்றாங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்ல. எனக்கு ஏன் இப்ப கண்ணீர் வந்துச்சுன்னா, இன்னைக்கு காலையில இன்னைக்கு கட்சி நாள். நான் எப்பயுமே கேப்டனை போய் நான் பாக்குறது வழக்கம். இன்னைக்கு வந்து அப்பாவோட பழைய வீடியோ, அவரோட கொள்கைகள், அவரோட மாநாடு ஸ்பீச் எல்லாமே நான் காலில இருந்து பார்த்துட்டு இருந்தேன். காலில இருந்து எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். சரி, சும்மா நம்ம அழுகுறோம், இது வந்து தப்பாயிடக்கூடாது அப்படின்னு நான் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணாலும் நான் வயசாகி இந்த பூமியை விட்டு போற அந்த செகண்ட் வரைக்கும் கேப்டன் என் மனசுல ஓடிட்டு தான் இருப்பார். ஏன்னா அந்த லைட் போட்டு வச்சிருக்காங்க. அவர் அந்த சிரிப்பு இன்னைக்கும் எனக்குள்ள இருக்கு. இன்னைக்கும் எங்க அப்பா கையை பிடிக்கணும் போல ஆசையா இருக்கு. ஏன் இதை சொல்றேன்னா, கேப்டன் நல்லா இருந்த காலத்துல நாங்க சின்ன பசங்க, கேப்டன் உடல்நிலை சரியில்லாதப்போ நாங்க வளர்ந்து இருக்கும் போது எங்க அப்பாவை எப்படி பார்த்துக்கணும், அவரை ஒவ்வொரு செகண்ட் எப்படி பார்த்துக்கணும் அப்படின்ட்டு எங்களுக்கு குடும்பத்தில் இருக்கவங்க மட்டும்தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு நல்ல உள்ளம் பெற்ற தலைவர் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம். அது என்னைக்குமே தோக்க கூடாது, கண்டிப்பாக அது வெல்லணும். இந்த கட்சி தோக்கணும். அதுக்கு இன்னைக்கு நான் தைரியமா எவ்வளவு வேணா நான் தைரியமா இருக்கலாம். ஆனா அரசியல்ல நாங்க மட்டுமே தைரியம் இருந்த பார்த்தா மக்களாக உங்கள் ஆதரவும் இந்த நேரத்தில் இருந்தால்தான் ஒரு வெற்றியை நோக்கி நம்ம செல்ல முடியும். இன்னைக்கு நான் போற இடத்துல எல்லா இடத்துலயும் மக்கள் சொல்றாங்க, கேப்டனோட நீ நல்லா வரணும், நல்லது செய்ப்பான்றாங்க. இத்தனை வருஷம் நீங்க சொந்த பணத்துல நாங்க மக்களுக்கு செலவு செஞ்சுட்டு இருக்கோம், வேற எந்த பணமும் இல்லை. ஏன்னா கொடுத்து கொடுத்து பழகியாச்சு. இன்னைக்கு வந்து நீங்க மக்கள் வந்து சில பேர் வந்து போற இடத்துல ரோடு போட்டு கொடுங்க, எங்களுக்கு தண்ணி வசதி இல்லை, இந்த மாதிரி எல்லாம் கேட்கும் போது ஒரு சாதாரண மனுஷன் எப்படி செய்ய முடியும், ஒரு சாதாரண அரசியல் தலைவர் எப்படி செய்ய முடியும்? ஒரு சில எம்எல்ஏ எம்பி கவுன்சிலராக அந்தந்த இடத்துல வந்து நிற்கும் போதுதான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். அந்த மாதிரி மக்களாக நீங்கள் சிந்திச்சு செயல்பட்டு, நீங்க எல்லாருமே கேப்டன் போயிட்டு மிஸ் பண்றீங்க, நீங்க எல்லாருமே சிந்திச்சு செயல்பட்டு நீங்க வந்து தேசிய முற்போக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். இன்னைக்கு அடுத்த கட்ட இளைஞர்கள் காலம் உள்ள வரும்போது இன்னைக்கு நான் வந்து நிக்கிறேன்னா அது எங்க அப்பாக்காக மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. அதனால் மக்களாக நீங்கள் எல்லாமே சிந்திச்சு செயல்படணும் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு ஒரு சின்ன ஆசை எனக்கு ஒண்ணு இருந்தது. இந்த மாதிரி நம்ம கட்சினால என் கையில வந்து நம்ம கொடி மோதிரம் இல்லாம நான் வந்திருக்கேன், போட்டிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்பா மோதிரம் கொண்டு வந்திருக்கணும் அப்படின்ட்டு. ஆனா நான் நினைச்ச அப்பா கிட்ட அது என்னன்னு தெரியல, நம்ம சம்ஷீர் அண்ணா வந்து யதார்த்தமா அவர் மோதிரம் வந்து என் கையில இன்னைக்கு போட்டு விட்டார். நம்ம கட்சி நாள் அன்னைக்கு நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மோதிரத்தை போட்டு விட்டாரு. போட்டு விட்டுனே நான் உண்மையிலே நினைச்சுக்கிட்டேன், கேப்டன் உண்மையிலே கடவுள் தான் ஆயிட்டாரு. சும்மா பேச்சுவார்த்தையா மட்டும் இல்ல, உண்மையிலே கேப்டன் கடவுள் ஆயிட்டாரு. ஏன் இதை சொல்றேன்னா, அப்பா நான் யோசிப்பேன், உங்க டேடி உங்க மோதிரம் நான் போட்டிருக்கணுமோ, கட்சி மோதிரம் போட்டிருக்கணுமோ அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா இன்னைக்கு கையில என் கட்சி மோதிரம் வந்து இருக்கு, அதுவும் சம்ஸ்கிருதி நான் வந்து கொடுத்துருக்காரு.
இதுதான் சொன்னேன், எந்த மதமும் எந்த மொழியும் எந்த ஜாதியும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு இல்லைன்ட்டு. நான் எப்பயுமே அந்த மாதிரி போட்டா நான் திருப்பி கொடுத்துருவேன், இது சொல்லணும், அதனால சொல்ற வரைக்கும் இது போட்டிருந்தேன். இது முடிஞ்சோடனே அண்ணா நீங்க திரும்பி வந்து இது வாங்கிக்கணும், அது செய்யணும், நீங்க புதுசா எனக்கு செஞ்சு கொடுங்க, இது உங்கள். ஏன்னா அவர் சொன்னாரு 25 வருஷமா என் கையிலே இருந்த மோதிரம் இப்படிதான் நான் கழட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு. அதனால திரும்பியும் ஒரு அரை மணி நேரம் நான் ரெண்டுக்கு எடுத்து நினைச்சவங்க திரும்பி நான் உங்களுக்கே கொடுத்துருந்தேன். கண்டிப்பா அதை நீங்க கொண்டு வச்சிருக்கணும். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரியானது வந்து அன்னபூர்ணா விஷயம்தான். அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் என்ன பேசினாங்க, இந்த மாதிரி அது போயிட்டு இருக்கு. ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு அன்னபூர்ணா உரிமையா அந்த ஓனர் வந்து யதார்த்தமான ஒரு விஷயத்த உண்மையை தான் பேசினார். பன்னுக்கும் கிரீமுக்கும் காரத்துக்கும் ஸ்வீட்டுக்கும் இருக்க வித்தியாசத்தை அதான் அந்த இடத்துல வந்து எல்லாருமே நகைச்சுவையா தான் எடுத்திருந்தாங்க. அதுக்கு பிறகு பிஜேபி தரப்புல மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் மேடம் வந்து அவங்களை கூப்பிட்டு மிரட்டினதாக அப்படின்னு ஒரு சர்ச்சையை வந்து கலப்புறாங்க. இந்த விஷயத்தை வந்து இன்னைக்கு காங்கிரஸ் வந்து இதை எதிர்த்து தமிழர்களோட மானக்கேடு அப்படின்ட்டு மானத்தை காப்பாற்றோன்னு இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஆர்ப்பாட்டம் செஞ்சிருக்கான். இந்த விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து கூப்பிட்டது அவரே வந்து RSS மெம்பர் தான் சொல்றாங்க. அண்ணன் ஸ்ரீனிவாசன் அவங்க நம்ம எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் சொல்றாங்க. சோ அது அவங்களுக்குள்ள ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து அவர் யதார்த்தமா GST மேட்டர் பேசியிருக்காரு. இன்னைக்கு மன்னிப்பு அவங்க கேட்க சொன்னாங்களா, இவர் கேட்டாரா என்பது வானதி நிர்மலா சீதாராமன் இல்லனா அண்ணன் ஸ்ரீனிவாசன் அவங்க இவங்க 2 பேர் தான் சொல்லணும். அதை விட்டுட்டு சுத்தி இருக்கவங்க எல்லாருமே இன்னைக்கு பேசி இன்னைக்கு தேவையில்லாத ஒரு அரசியல் செஞ்சு இன்னைக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அப்படின்னு இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தமிழர்கள் மானத்தை காப்போம் சொல்ற காங்கிரஸ் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்றாங்களே, இன்னைக்கு வந்து இலங்கை தமிழர்கள் அன்னைக்கு இறக்கும் போது தமிழர்கள் மானத்தை எங்க இந்த காங்கிரஸ் காப்பாத்தினாங்க என்பது ஒரு கேள்வி இன்னைக்கு நான் வைக்கிறேன். அன்னைக்கு அத்தனை லட்சம் இளைஞர்களை வந்து ஸ்ரீலங்கால தமிழர்களை வந்து சுட்டு கொண்டாங்களே, அன்னைக்கு எங்க போச்சு இந்த காங்கிரஸ்? அன்னைக்கு அவங்க ஆட்சி தானே, இந்த காங்கிரஸ் ஆட்சி தானே. அன்னைக்கு பண்ணாட ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு என்ன வெறும் பன்னுக்கும் கிரீமுக்கும் இருந்த அக்கறை? அன்னைக்கு அத்தனை பேரை அன்னைக்கு சுட்டு குமிச்சாங்க. அன்னைக்கு அந்த பிரபாகரன் அண்ணன் கேட்டாரு எனக்கு தெரியல, இன்னைக்கு இந்த விஜய பிரபாகரன் நான் கேட்கிறேன். அன்னைக்கு அத்தனை லட்சம் பேரை சுட்டு கொன்னி பூமிக்குள்ள போனீங்களா? அன்னைக்கு போகாத காங்கிரஸ் இன்னைக்கு வெறும் பன்னுக்கும் கிரீமுக்கும் எதுக்கு நீங்க வரீங்க? இது உங்களுக்கு கேவலமா இல்லையா, வெக்கமா இல்லையா? நான் உங்களை திராணியோட தான் கேட்கிறேன். இன்னைக்கு வந்து அன்னபூர்ணா வந்து ஒரு சாதாரண நடுத்தர மக்கள் இல்ல, நீங்க வந்து சப்போர்ட். அவர் வந்து ஒரு பிசினஸ் மேன், அவர் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமையில இருக்கார். அது வந்து அவங்களும் வணக்க ரீதியா அவங்க பார்த்துப்பாங்க, பிசினஸ் ரீதியா அவங்க பார்த்துக்கிட்டோம். இன்னைக்கு பன்னுக்கும் கிரீமுக்கும் நீ ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்ச ஒரு கேவலமான ஒரு அரசியல் பண்ணிருக்க காங்கிரஸ், அதை வன்மையாக நான் கண்டிக்கிறேன். ஏன் நான் கண்டிக்கிறேன்னா, நீங்க வந்து உங்க கருத்துக்களை பரிமாறலாம். ஏன்னா நீங்க ஒரு விரல் உங்களை நோக்கி போனோமே, இந்த 3 விரல் உங்களை நோக்கி வருது. அந்த 3 விரல் என்ன சொன்ன? இலங்கை ஸ்ரீலங்கால தமிழர்களை சாகும் போது இந்த காங்கிரஸ் எங்க போச்சு? பதில் இருக்கா? யாருக்கும் பதில் இருக்காது. ஏன்னா இன்னைக்கு வேண்டிய அரசியல் அவங்க. நான் போனேன் எத்தனை லட்சம் பேர் செத்தா என்ன வேணும், அது வேற அரசியல். இன்றைய அரசியல் நீங்க பன்னும் கிரீமும், நாளைக்கு காரா சேவு முறுக்குன்னு வேற எதுக்காச்சும் போயிடும். இதுதான் இந்த நிலை. இதுல பிளஸ் பாயிண்ட் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் ஸ்ரீனிவாசன் அண்ணனுக்கும் அன்னபூர்ணாக்கும் தான். இன்னைக்கு இப்படி சொல்றாங்களா, அடுத்த 3 மாசம் கழிச்சு பாருங்க அன்னபூர்ணாவோட பிசினஸ் சேல்ஸ் ரேடார் இப்படி இருக்கும். ஏன்னா டெல்லியில இருந்து கன்னியாகுமரிக்கு எல்லா தலைவர்களுமே அன்னபூர்ணா ஹோட்டலை பத்தி பேசிட்டோம். இன்னைக்கு அவங்க GST வரி ஏறினா குறைச்சான அவங்களுக்கு இன்னைக்கு நல்லா கல்லா கட்டும். இதை வந்து நான் தவறா சொல்ல, இதான் இன்றைய நிலை, இதுதான் உண்மை. ஏன்னா இன்னைக்கு 2 நாள் கழிச்சு இதை பத்தி எல்லாரும் மறந்துடுவாங்க, அது வேற ஏதாச்சும் நியூஸ் வந்துடும். ஆனால் மக்கள் நீங்கள் சிந்திக்கணும், யார் கரெக்டான அரசியல்வாதி, யார் ஒரு நல்ல கட்சி என்பது. இன்னைக்கு டிவியில மெகா சீரியல் எல்லாம் அழிஞ்சிட்டு வருது, அரசியல் தான் மெகா சீரியல் மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு 2 நாள் என்ன ஓடுது, தொடரும். அதுவும் தொடரும் அப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியல. அப்புறம் வேற ஒரு நியூஸ், அப்புறம் அது ஒரு தொடரும், அதுக்கப்புறம் என்னன்னே தெரியாது. இதுதான் ஒரு உண்மையான நிலை. ஆனால்
நேரம் ஆயிடுச்சு, 9:30 மணி ஆயிடுச்சு. நீங்க எல்லாரும் வீடு போய் சேரணும். இன்னைக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு 3 சக்கர வண்டி, சேலை, அயன் பாக்ஸ், டெய்லர் மிஷினு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இது இன்றைக்கு நேற்று இல்ல, கடந்த 40 வருஷமா கொடுத்துட்டு இருக்கோம். அதனால் எங்களால முடிஞ்சதை மக்களுக்கு நாங்க செஞ்சுட்டு தான் இருப்போம். மக்கள் எங்களை நீங்க தூக்கி போட்டாலும் செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்பியும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்கள் முன்னாடி தான் நிற்கும். அதனால் வருங்காலம் இளைஞரோட காலம், பெண்களும் இளைஞர்களுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு உரிமையோட கேட்டுக்கிறேன். அதனால வரவேற்பு கொடுத்த அனைத்து கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீடியா நண்பர்களுக்கும் காவல்துறைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காலிலிருந்து சிறப்பான வரவேற்பு கொடுத்த அனைத்து கட்சி தொண்டர்களுக்கும் நான் மீண்டும் நான் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க, பத்திரமா வீடு போய் சேரணும். நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், நேரத்தோட சாப்பிடுங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. மீண்டும் உங்களை நான் சந்திப்பேன். நான் ஏதோ சென்னை பயல, உங்க வீட்டு மகன், உங்க வீட்டு பிள்ளை. என்னைக்கு எந்த பிரச்சனாலும் சென்னையில இருந்து 1 மணி நேரம் பிளைட் இறங்கிடுவேன் கோவையில. அதனால் நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்க தான் இருப்பேன். அதனால மீண்டும் நன்றி கூடி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழுகிறதுக்கு எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க, கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அது கொஞ்ச நாள் அப்படி இருக்கும். கண்டிப்பாக என்னை சிரிச்ச மோதிரம் வழி அனுப்புங்க, நானும் சிரிச்சுட்டே உங்களை எல்லாம் போயிட்டு வரேன். அதனால நன்றி, வணக்கம். மூவ் பண்ண சட்டுன்னு மூவ் பண்ணா போகக்கூடாதீங்க, சட்டுன்னு மூவ் பண்ணுங்க. அங்கே போயிடலாமா பைட்டுக்கு? தம்பி நான் எப்படி பார்த்துருக்கேன். அது மாதிரி மகளிர் தயவு செய்து தள்ளிட்டு வருவாங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் கேட்டுக்கொண்ட காலையில் தம்பிகிட்ட சொல்லிட்டேன். இதில் நாங்கள் வாங்கினா தம்பி கையில் தான் வாங்குவேன்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் எல்லாத்துக்கும் அவர் அன்னதானமுமே சேலை கொடுத்துட்டு தான் போவார். தயவுசெய்து அமைதியாக இருங்க. கழக கட்டுப்பாடு மாதிரி மகளிர் கட்டுப்பாடு நம்ம குடும்பத்தை சேர்ந்த தேவி, எல்லோரும் திவ்யா எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நர்மதா கொஞ்சம் எல்லாம் பார்த்துங்க. மெயினாக நம்ம வசதிக்கா கொஞ்சம் எல்லோரும் பார்த்துக்கோங்க. பரிசையாக வாங்க, ஒன்று பரிசு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு தான் போவார். முதலில் 3 சக்கர சைக்கிள் நம்முடைய ஏழமேடு பகுதி கழகம் வாங்க, அவர் மறுத்து முன்னாடி வாங்க. விட்டுட்டு வருவாங்க. கொஞ்சம் லேடிஸ் அமைதியாக கொஞ்சம் பாரு, அமைதி கொஞ்சம் பார்த்துக்கணும். சார் ஒரு தையல் மிஷின் கொடுங்க. சுஷீலா வருது, கோயம்புத்தூர் சுஷீலா தையல் மிஷின். வாங்க வாங்க, எடுத்தாச்சு வாங்க. செந்தில டவுட்றாங்க. அங்க பாருங்க. ரைட் போட்டோ.
சுசீலா. நான் தையல் மிஷன் கோயம்புத்தூர் பகுதியை சேர்ந்த சுசீலா. சுசீலா சுசீலா கொஞ்சம் வழி விடுங்க. அவங்க அப்படியே இறக்கி விடுங்க. சொல்றேன் உடனடியே அவங்க இறக்கி விடுங்க. எங்க மணிகண்டன் மணிகண்டன் சுசீலா கேட்கு சுசீலா. சரி அயன் பாக்ஸ் அயன் பாக்ஸ் 3 மிஷின் 3 பேருக்கு கூப்பிடுங்க. அம்மா வாங்கிக்க.